கோவைமேல் வியாஸுக்கு வணக்கம். நான் ரம்யா சரவணன். நமக்கு யாராவது ஒரு வேலை கொடுத்துட மாட்டாங்களா, நமக்கு ஒரு சின்ன வேலையாவது கிடைக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாரு. உண்மை, உழைப்பு, உறுதிக்கு தி பெஸ்ட் எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம கோயம்புத்தூருடைய ஒன் ஆஃப் த ஐகான்ஸ் டாக்டர் ஏவி வரதராஜன் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு பார்த்த இண்டஸ்ட்ரியில நம்ம பார்க்க போறோம். நம்ம கோயம்புத்தூரோட அடிப்படை தொழில்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டரி பிசினஸ்ல தன்னோட விடாமுயற்சி மூலமாகவும் தன்னோட உழைப்பாலையும் சாதிச்சு காட்டியவர். ஸோ இவர் வந்து பெரிய ரிச் பேக்ரவுண்ட் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு கிராமப்புற குடும்பத்தை சேர்ந்த நபர் தான் இவர். மேலே நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவரால் படிக்க முடியல. அதனால பிஹெச்டியில் இருக்கக்கூடிய கேன்டீனில் அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஜிஆர் தாமோதரன் அப்படிங்கிறவரோட ஹெல்ப் மூலமாக இன்ஜினியரிங் படிக்கிறாரு. இதுக்கு அடுத்ததாக தான் இவர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிஸ்னஸ்குள்ளே வராரு. ஸோ பிஸ்னஸ், ஃபேமிலி அப்படின்னு இவரோட அந்த சர்க்கிளை வந்து ரொம்ப சின்னதாக சுருக்கிக்காமல் இதை தாண்டி இந்த சொசைட்டி பற்றியும் நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த சொசைட்டி நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது தீர்க்கமாக நம்புறாரு. கொடிஷியா, சேம்பர், சிடார்க் அப்படின்னு எந்த ஒரு தொழில் அமைப்பாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக இவரோட முத்திரையும் இருக்கும். அதுலேயும் கொடிஷியாவில் வந்து தொழில் கண்காட்சி வளாகம் இதை அமைச்சே தீரணும் அப்படிங்கிறது இவரோட மிகப்பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட். அது ட்ரூ ஆகிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறாரு, எல்லா எஃபர்ட்ஸும் போடுறாரு. ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட ட்ரீமும் ட்ரூ ஆயிடுச்சு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவருக்கு அப்படியே ஆப்டாக இருக்கும். ஹி இஸ் 96 now but still he is so young and very very active. கோயம்புத்தூரோட தேவைக்காக எப்பவுமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். இது எல்லாத்தையுமே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதரான திரு டாக்டர் ஏவி வரதராஜன் அவர்கள் வந்து பல பேருக்கு ரோல் மாடலா இருந்துட்டு இருக்காரு. இவரோட சேவை இன்னும் பல மடங்கு தொடரணும் அப்படின்னு கோவை மேல் சார்பாக வாழ்த்துக்கள்.